ஷேய் முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. இல்லை கேட்டுக்கோப்பா, கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கோர்ட்டார் ஆணு பெண்ணும் கேட்டுக்கோப்பா. இது ஒரு கணக்கு விளையாட்டு ஓடுதுன்னு அவன் நினைக்கான். கடவுள் பூமியில் இறங்கியாச்சா, பூமியில் இருக்கிற கணக்கில் தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனைக்கு பூமியில் வந்துட்டார். கடவுள் கைலாசத்தில் பூமியில் சிவனும் பார்வதி, சிவன் பார்வதி குடும்பம் பூமியில் இறங்கிட்டார். பூமியில் கரெக்டாக சுத்தமாக தூயமாக வந்து உட்காந்துட்டார். அப்போ புரியுதவன் புரியுவான், தெரியுதவன் தெரிவான். பேப்பர் இருக்கவன் அசிங்கம் பண்ணத்தான் போவான். அந்த செத்த பேய் பேப்பர் லட்ச கோடி வச்சுருக்கவன் பூமி அழிக்கத்தான் போவான். மற்றது அவனுக்கு சிந்தனை கிடையாது. அதுக்கு தான் தக்க தண்டனை இப்போ கொடுக்க போகிறார். அகம்பாத சேட்டை பண்ணாரா, அநியாய சேட்டை பண்ணாராங்கிற கணக்கு இப்போ கொடுக்கார். முக்கால் சத்தியம் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் நல்லா கேட்டுக்கோப்பா. இந்த சொத்து கைலாசத்தில் இருக்கிற சொத்து கணக்கு கொடுப்பான். அதுதான் முதல் ஒப்பீனிங்க வரும். முதல் ஒப்பீனிங்க கொடுத்து தான் விசாரணை கேட்கணும். முக்கால் சத்தியம். அடுத்தாப்பில் வீடு எப்படி வந்ததுங்கிற கணக்கு அதை கொடுப்பான். ரெண்டாவது முதல் கணக்கு வீடு. ரெண்டாவது 3.25 செண்டு விற்றானா தெற்கு தெரு நாயுடு தெரு இடம் காளிமனை சுற்றி காம்பவுண்டு அதை விற்று தின்னுட்டாங்க. அதில் தான் ஈஸ்வரம்மா இன்னைக்கு கணக்கு என்கிட்ட கொடுத்துட்டா நான் கணக்கு அவங்க கொடுக்கணும். திரை லோகத்தில் விடுற கணக்கு நாங்கள் தான் கொடுக்கணும். நீதி அரசருக்கு முன்னாடி நாங்கள் கணக்கு கொடுக்கணும். முதல் கணக்கு வீடு வாங்கின வீடு சொத்தை சொல்லுவான். அந்த சொத்து நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆண்டு வேணும் புரிஞ்சுக்கப்பா. ரெண்டாவது 3.25 செண்டு விற்றுட்டான். விற்று தாப்பணமோன்னு உள்ளே கையெழுத்து போட்டிருக்கான். அதான் முதல் நீதிமன்ற கோர்ட்டு 2013 கணக்கு ஏற்றினது. முக்கால் சத்தியம். அடுத்து ஊடால அடுத்தாப்புல இந்த சொத்து உள்ள கணக்கு யார்கிட்ட வாங்கினது, யார்கிட்ட கொடுத்தது, என்ன கணக்கு அப்படிங்கிற விவரம் சொல்லிட்டு தான் கணக்கு. அதுக்கப்புறம் எதிர் மனுதார் விசாரணை வரணும். அதுதான் கணக்கு. அவன் கரெக்டாக கொடுத்தது வச்சது கரெக்டாக சொல்லுவான். சரியா, கரெக்டாக சொல்லுவான். ஏன்னா படிப்பு இல்லாதவன் மனசில் அவன் சிறுபுள்ளையிலேருந்து என்ன தப்பு நடந்தது, என்ன நடந்திருக்கு, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்மளை எதுக்கு தப்பு செய்தாங்கிற கணக்கு அவன் சொல்லுவான். நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணு பெண்ணும் கேட்டுக்கோப்பா. தெற்கு பாளையம் ராஜபாளையம் இன்னைக்கு கணக்கு போட்டார். கணக்கு இன்னைக்கு விட்டுருவார். அந்த சொத்து கணக்கு அதுதான் கேட்கணும். அதுதான் உழைச்சவனை பிடுங்கி திங்கான், உழைச்சவனை அழிக்கான். எல்லா இடத்துலையும் அந்த காகித பேப்பரை உள்ள வழக்கு வர்ற வரைக்கும் ஆடுற வரைக்கும் வீசிட்டு தப்பு செய்கிறவன் ஓடி போயிருந்தான் வெளியே. தப்பு செய்யாதவன் உள்ளே மாட்டிக்கிடுதான். அதுதான் கணக்கு. இது எல்லா மக்களுக்கும் தீர்வு கிடைக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் ஈஸ்வரன் பரமசிவன் கணக்கு ஏற்றி கணக்கு ஒப்புதல் கொடுக்கறது கணக்கு வரும். இதுதான் கணக்கப்பா. முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல அவன் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றான். அது நகை 21 பவுன் இவன் தான் போட்டிருக்கான். 21 பவுன்னா ஒரு பவுன் 8 கிராம். அப்போ 21 பவுன்னா என்ன ஆச்சு பார்த்துக்கோப்பா. இன்னைக்கு அவன் பிச்சை எடுக்கிற நிலைமையில வச்சுட்டான். பூரா உட்காந்து 2 தாப்பணமோனும் உட்காந்து தின்னு இந்த ஏமாற்றி எழுதின குடும்பம் ஏமாற்றி தின்னு நக்கி போகிறான். அப்போ இவனுக்கு வேதனை இருக்குமா ராதா சொல்லப்பா. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோப்பா. நீதிமான் நிற்கார். கடவுள் நீதியை கேட்கான். அவள் அப்பண்டே கேட்கான். பொருளா முதல் கணக்கு நீ என்ன சம்பாத்தியம் பண்ண, எதுக்கு ஏமாற்றி எழுதுனா அந்த வார்த்தையை கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டதாண்டா அப்படின்னு பரமசிவனே மகனை கூப்பிட்டு சொல்லிட்டான். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சொல்லிட்டான். நீ இப்படி சொல்கிறா, அதுக்கப்புறம் அதில் விடை எடுக்கிறத நான் பார்க்கண்டா அப்படின்னு ஈஸ்வரனே பரமசிவன் பார்வதி நீதிமான் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் முதல் நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ நீதிமன்ற கோர்ட்டுக்கு இவன் கணக்கு கொடுக்கணும். கடவுள்கிட்ட கொடுக்கணும்ல. கடவுள் பிறக்கிறவன் சாவுறவன் போகிறவன் அநியாயப்பட்டு போகிறவன் கடவுளுக்கு தான் தெரியும். கால் சத்தியம். அதனால் கணக்கு கேட்டுக்கோப்பா. எல்லா வீட்டு நிர்வாகம் பூரா இவன் பார்த்து சீரழிஞ்சு செமந்து கடைசி தகப்பன் மடியில் கிடக்கான். தாய் பார்வதி பரமசிவன் மடியில் கிடக்கான். ஏற்கனவே இங்கே வந்தவன் போனவன் பூரா சாதியைத்தான் பேசுதான். இன்றைக்கி அந்த ஜாதியை தான் பிடிச்சிட்டார் கடவுளே பிடிச்சி இன்றைக்கி இருக்கு இந்த சாதிங்கிறது வந்துச்சு தூக்கி அழிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஈஸ்வரன் பரமசிவன். சாதியர் கூட படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவை 8 ஓலைச்சோடு. இதுதான் பெரிய பிரச்சனை வந்த காரணமாப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோப்பா. மன்னராட்சியிலேருந்து இதுதான் பெரிய பிரச்சனை வந்த காரணமே. இவர்கிட்ட மோதினதே இதுதான். கடவுள்கிட்ட மோதி நாசம் பண்ணவே இந்த மன்னராட்சி ஜமீன் கணக்கு இப்போ அரசியல்வாதி ஆட்சி. இந்த 3 ஆட்சி கடைசி இந்த 8 ஓலைச்சோடு கணக்கு ஒரே உயிருங்கிற குடும்பம் உன்னால் விட முடியுமா படைக்கிறது. இதுதான் இப்போ ஒரே உயிராக கணக்கு 8 கணக்கு கொடுத்தாச்சு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அடுத்து வீடு 2 வீடு கட்டி கொடுத்துருக்கான். மேமாடியில் இருந்தவனை தான் அவனை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டான்ப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. 2 வீடு. அந்த வீடு எப்படி வந்துச்சுன்னு அதுவும் பணம் கொடுத்துருக்கான். அதையும் சொல்லுவான்.
அந்த வீட்டுக்கு புரியா, அந்த வீட்டுக்கு பணம் இவங்க எப்பா கோட்டார் ஆணு பண்ணு கேட்டுக்கோப்பா. இதில் சுவை சம்பாத்தியம் எழுதினவன் பூரா இவனுக்கு பூரா இந்த பிள்ளைகள்லாம் 2 சின்ன பிள்ளைகள். இவன் வயசு இவன் தான் மூத்தவன் எல்லா கணக்கும் போட்டு எல்லா வீடு வர செலவு பூரா பார்த்தவன் இவனை ஏமாற்றி வெளியே தள்ளிட்டான். முக்கால் சத்தியம் எல்லாம் கேட்டுக்கோப்பா. ஏமாற்றி தள்ளினவனுக்கு இப்போ தக்க தண்டனை கிடைக்கணும், கொடுக்கணும். நீதிமன்ற போராடுதான். அதுக்கப்புறம் நீதிமன்ற கோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு விட அப்படிங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வரும். முக்கால் சத்தியம் 2 வீடு கட்டி அதுலேயும் பைசா போட்டு செமந்து கெட்டி இன்றைக்கி அவன் வாழுதான். இவன் தாழ்ந்து கிடக்கான். இன்றைக்கி கடவுள் மடியில் படுத்து கிடக்கான். புள்ள கடவுளுடைய மகன் மடியில் படுத்து கிடக்கான். அப்போ எவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருப்பான். அந்த மானிட பிறவி இந்த கைலாசத்தில் எழுதினவன் வீடு வாசல் எழுதினவன் பூரா அனுபவிக்கிறவன் எப்படி எழுதியிருப்பான். அதுக்குத்தான் தக்க தண்டனை. பூமியில் சேட்டை பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கொடுக்கணும்னு கடவுள் நீதிமான் உட்கார்ந்துருக்காரு. உழைச்சவன்ட்ட பிடிங்கி திங்கான், உழைக்காதவன்ட்ட உட்காந்து தின்னு ட்ரெஸ்ஸு ஆடைகளை அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை மாட்டி அப்படியே ஆடிட்டு அலைதான். உழைச்சவன் கண்ணீர் கூத்தலமாக இருக்குது. கைலாத்தில் ஈஸ்வர மகனே கண்ணீர் கூத்தலமாக இருக்குல்ல, அப்போ எத்தனை குடும்பத்தில் கண்ணீர் கூத்தலமாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ விடை. முதல் கணக்கு வந்த கணக்கு கேள்வி இதுதான் கேள்வி. அவன் வழக்கறிஞருக்கு எதற்கு முன்னாடியே இவன் எல்லாமே ஒப்புனிங்காக நீதிபதி சர்ச்சு கையில் கொடுத்துருவான். இதுதான் கணக்கு நடந்தது. ஏமாற்றி எழுதியிருக்கான். எனக்கு உழைச்சது ஊதியம் அப்படிங்கிற பூமியில் அவன் கேட்கான். ஈஸ்வரன் மகன் முக்கால் சத்தியம். இவனுக்கு விட கிடைச்ச உடனே உலக நாட தீர்வு எல்லாத்துக்குமே கிடைக்கும். உழைச்சவனுக்கு அவனுக்கு ஊதியம் கிடைக்கும். அதுக்கு தான் தீர்வுக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் வாதாடுதான் வாக்கு வருது. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். இங்கேயும் ஜாதியாக பேசாப்பா. வர்றவன் போகிறவன்லாம் கோர்ட்டு கைலாசத்தில் வந்து உட்காந்து ஜாதியாக பேசான். ஜாதியாக இடம் இருக்கான்னு கேட்கான். அந்த ஜாதிக்காரன் இடம் இருக்கா, இந்த ஜாதிக்காரன் இடம் இருக்கா, இந்த ஜாதியில் இவனுக்கு ஓட்டு எலெக்ஷனில் உட்காந்துருக்கான், இந்த ஜாதியில் இவனுக்கு ஓட்டு விழுமா, ஓட்டு முத்திரை விழுமான்னு இப்படி உட்காந்து பேசான். அப்போ இதுன்னு கைலாசத்தில் ஓட்டு முத்திரை பூரா ஜாதியாக பேசுறதுக்காப்பா விட்ருக்கு நீதிமன்ற கோர்ட்டில். கைலாசத்தில் கணக்கு போட்ட கணக்கை புரிஞ்சு பாருப்பா. பூரா ஜாதியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்து உட்காந்து பூரா இடிச்சு எல்லாம் தட்டி விட்டுட்டு அன்னைக்குள்ள இருந்த என்னைக்கு உள்ள சித்தி 2 சிலை இடித்தானோ, பீடத்தை இடித்தானோ, அன்னையிலேருந்து ஜாதியாக தான் கைலாசத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். முக்கால் சத்தியம். ஏற்கனவே சிலைகளை இடித்தவங்களாம் அவன் நொறுங்கி போனான். சேத்தூர் சேசிப்பு வண்டி வழக்கறிஞர் சுத்தமாக நொறுங்கி போனான். இப்போ வந்து சேசிப்பு வண்டி வர்றவன் பூரா சுத்தமாக நொறுங்கி சைவராக போயிடுவான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணக்கு. முக்கால் சத்தியம்.